வணக்கம் நண்பர்களே, ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக போட்டுக்குங்க. போட்டு பேக்கை வந்து அளவெடுங்க. நம்ம எப்பவுமே வந்து பேக் மட்டும்தான் அளவு எடுப்போம். அது பார்த்துங்க, கரெக்டாக ப்ளாட்டாக போட்டுங்க. 19 இருக்குது, 21 வைக்க போகிறோம். ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா 21 வச்சாச்சு. வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் கரெக்டுது. சென்ட்ரல் தான் 21 இன்ச் வச்சு கட் பண்ணுறோம். ஒன்று ஸ்லீவுக்கு, ஒன்று ஃப்ரண்ட்டு பேக்கு கச்சோலி பட்டை எல்லாமே அதிலே வந்துடும். இப்போ மடிச்சுக்கலாம். மடித்தா வந்து 10.5 இன்ச்சு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு மடிச்சுட்டு ஒரு நேச் போட்டுப்போம். இப்போ மேலேருந்து இருக்கிற பீஸை கீழே இழுத்துருப்போம். மொத்தம் வந்து லென்த்து இடுப்பு இறக்கம் வந்து 14 இருக்குது. 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 14.5 இறக்கம் வைக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அளவு எடுப்போம். பாருங்கள், 14 இருக்குது, 14.5 வைக்க போகிறோம். பாருங்கள், 14 இருக்குது, 14.5 வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக் வந்து மேக்ஸிமம் நம்ம இதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ஒன்றா தான் கட் பண்ணுவோம். பாருங்கள், எல்லாமே நம்மளது நான் தைக்கிறது எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான். எல்லாமே கட்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான். அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கட்டிங்கு பார்த்து நீங்களும் ஈஸியாக கற்றுக்குங்க. ரவுண்ட் ஷேப் இது வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. 2.5க்கு 6 வைக்கிறோம். அப்போ தான் வந்து ஷோல்ட்ரு இறங்காது. ஃப்ரண்ட்டு பக்கம் அப்படியே சுருக்கின்னு வந்துடாதீங்க. சுருக்குனா வந்து ஷோல்ட்ரு இறங்கும். அது கரெக்டாக பார்த்துங்க. இப்போ ஃப்ரண்ட் லென்த் வைக்கிறோம். ஃப்ரண்ட் லென்த் வந்து 13.5 இருக்குது. ஃப்ரண்ட் இறக்கும். அது எல்லாமே செக் பண்ணி எழுதுவோம். பாருங்கள், நான் சைடில் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறோம். 2.5 இருக்குது. 2.5க்கு 6 வச்சுருக்கோம். 13.5 இருக்குது. 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மேலே 1/2 இன்ச்சு விட்றணும், கீழே 1/2 இன்ச்சு விட்றணும். 13.5 இன்ச்சு ஃப்ரண்ட் இறக்கும். இது 2.5 இன்ச்சு சைடில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். தூக்கிட்டு பார்த்தீங்க துணி அது லைட்டாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது 2.5 இன்ச்சு வரும் பேக்கு. அப்படியே வந்து அது 2.5 இன்ச்சு வச்சுக்க வேண்டியது தான். இப்போ ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிட்டோம். இப்போ நேச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கச்சோலி பட்டை கட் பண்ண வந்துடுவோம். கச்சோலி பட்டை வந்து 4.5க்கு 4 வைக்கிறோம். லென்த் அப்படியே இருக்குது, 10 அப்படியே இருக்குது. அது இருக்கட்டும். அப்புறமேட்டு டாட்லாம் பிடிச்சி தச்சு கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணிட்டு பிறகு அது எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அளக்குறோம் பாருங்கள். 4.5 இருக்குது. 4.5க்கு 4. இப்போ டாட் நேச் போட்டுக்கலாம். 2.5 இன்ச்சில் ஒரு நேச்சு, அங்கேருந்து வந்து திருப்பி ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு நேச் போட்டுக்கிறோம். டாட் வந்து கப்பு நல்லாயிருக்கும், கப் ஷேப்பு. இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே ஒரு நேச் போட்டுக்குங்க ஃப்ரண்ட் டாட்டுக்கு. அது கீழ் டாட்டு, இது ஃப்ரண்ட் டாட்டு. இப்போ வந்து அதே ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறோம். ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. 2 இன்ச்சு ஷோல்ட்ரு, 1/2 இன்ச்சு விட்ருக்கோம். அந்தாண்டி விட்ருக்கோம். 2.75 இன்ச்சு வச்சுருக்கோம் மொத்தம் டோட்டலு. 1/4 இன்ச்சு வந்து கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறது கொஞ்சம். இந்தாண்டு ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு. 2.75. இப்போ இது வந்து 5 இருக்குது. கீழே வந்து 6 இருக்குது லென்த்து. அது சைடு வச்சு அப்படியே பார்த்துங்க. நீங்கள் இதெல்லாம் பார்க்க தேவையில்ல, கீழே சைடு வச்சு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஈஸியாக வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதனா வந்து டவுட்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து
நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ளேயோ இல்லை உங்கள் கமெண்ட்டுக்கு அப்பயே பதில் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுறேன் நான். பாருங்கள், கீழே மட்டும்தான் அளவு எடுத்தோம். பேக் அளவுக்கு 5.5 இருக்குது. லென்த் வந்து 8.5 இருக்குது. இது வந்து 3 இன்ச் வச்சுருக்கோம். கீழே அந்த அகலம் வந்து 3 இன்ச் இருக்குது. கொஞ்சம் கழுத்து அகலமாக இருக்கும், அதில் வந்து 3 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ கீழே வந்து 3 இன்ச்சு, மேலே வந்து 2.5 இன்ச்சு தான் இருக்கும். அதை அப்படியே ஷேப்பாக வந்து கட் பண்ணிப்போம். அப்போ வந்து அகலமாக தெரியும். எப்பவுமே மேலே 2.5 இன்ச்சே வைங்க. கீழே 3 இன்ச்சுனா மேலே 3 இன்ச்சு வைக்கணும்னு இல்லை, அது பார்த்துக்குங்க. ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணியாச்சு, கச்சோலி பட்டியும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக் பீஸ் கட் பண்ண போகிறோம். நெக் பீஸ் வந்து எப்பவுமே வந்து கிராஸில் கட் பண்ணிங்க. கிராஸில் கட் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் பீஸு. ரவுண்ட் யூ நெக்கு, அதில் வந்து கிராஸ் பீஸில் வந்து எப்பவுமே வந்து கழுத்து பீஸ் கட் பண்ணிங்க. பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே, ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு ஈஸியாக வந்து நீங்களும் தச்சு பழகுங்க. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். கை கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவ் லென்த் பாருங்கள், அலோ ப்ளவுஸ் வச்சே தான் கட் பண்ணுறோம். நீங்களும் வந்து அழகாக வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. நம்ம எல்லாமே அலோ ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணுவோம். ஸ்லீவ் லென்த்து வந்து 6 இருக்குது. கை லூஸ் வந்து 12 இருக்குது. பக்கம் லூஸ் பார்க்குறோம் 7.5 இருக்குது. இப்போ இந்த இது 5 இருக்குது. 5 இருந்தால் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டுங்க. இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சு வந்து அந்த ஷேப் எடுங்க. ஏன்னா வந்து ஃப்ரண்ட் பேக் நம்ம ஒன்றா கட் பண்ணுறதால இதில் வந்து 3/4 இன்ச்சு எடுங்க, கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டு சுருக்கமும் வராது, ஷோல்டரும் இறங்காது, பக்காவாக இருக்கும். அதில் வந்து கட் பண்ண ஓகே நண்பர்களே, கட் பண்ணி முடிச்சாச்சு. ஈஸியாக நீங்களும் பார்த்து ஈஸியாக வந்து கட் பண்ணி கற்றுக்குங்க நண்பர்களே. பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக வந்து கட் பண்ணி கற்றுக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. என்னால் வந்து எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் நண்பர்களே. ஈஸியாக வந்து என் வீடியோ பார்த்து பொறுமையாக ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. பொறுமையாக பாருங்கள், அதுதான் மெயின்னு. நான் வந்து பேசுகிறத விட நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். கற்றுட்டு நீங்களும் வந்து ஈஸியாக வந்து வீட்டிலே வந்து தச்சு பழகுங்க நண்பர்களே. ஓகே, பாய் நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். ஓகே, பாய்.